தமையன் ராமனும் மன்னியார் சீதா தேவியும் வேதனையோடு காணப்படுகின்றனர். சங்கடம் போக்க செயலாற்ற வேண்டும். அண்ணா, அங்கு பாருங்கள். வண்ணமயமான புஷ்பங்கள், அற்புத மலர்கள். லக்ஷ்மணா, சற்று உதவுங்கள் அண்ணியாரே. அந்த மலரை முகந்தவுடன் இவ்வாறு ஏற்படுகிறது. சற்று பொறு. எனது அவஸ்தை கண்டு தாம் நகைக்கின்றீர்களா? இதை முகர்வாயாக. லக்ஷ்மணா, அந்த வெண்ணிற காட்டு மலரை முகர்ந்தால் தும்மல் வரும். அதை நீ அறிய மாட்டாயா? நான் அவ்விவரம் அறிவேன் அண்ணியாரே. ஆனால் தம் இருவரின் வதனத்தில் மகிழ்ச்சியை காண எவ்வித வேதனையையும் பொறுத்துக் கொள்ள சித்தமாக உள்ளேன். பரதா, இனி 13 தினங்கள் சுடர்விடும் இந்த மணி தீபத்தில் மகாராஜா தசரதர் ஆன்மா தங்கும். இந்த விளக்கின் சுடர் மூலமாக உயிர் நீத்தவரின் ஆன்மாவை வேதனையில் வாடுவோர் அருகில் இருக்க வேண்டுவர். மனவேதனையானது நாளடைவில் குறையத் துவங்கும். அதற்கு பிறகு வழங்கப்படும் பிண்ட தானத்தோடு அஸ்தியானது புனித நீரில் கரைக்கப்படும். பரதா, அநீதி ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுமித்திரை, உனது புதல்வன் சத்ருகனன் அதர்மம் இழைக்க துவங்கிவிட்டான். அவன் மந்தரையை கொல்ல துணிந்தான். பெண்ணொருத்தியை காயப்படுத்துகிறான். மந்தரை என்னுடைய தாதி மட்டுமல்ல, அவள் என்னை பெற்றவளுக்கு இணையானவள். அவளுக்கு தண்டனை வழங்க எவருக்கும் அதிகாரம் இல்லை. கூறு பரதா, நீ மௌனம் சாதிப்பதே? மந்தரை உனக்கும் தாய்க்கு இணையானவள். அவளுடைய இன்னுயிர் காப்பது உன் கடமையாகும். இவ்விடம் நீ இருக்கும் வேளையே அதர்மம் ஒன்று நிகழ்வது கண்டு மௌனமாக இருப்பது ஏன்? அதர்ம செயலை துவக்கி வைத்ததே தாம் அல்லவா? அதர்மம் பற்றி தாம் உரையாடுவது தவறு. சத்ருகனன் ஆற்றும் செயல் உச்சிதமானதே. அதர்மம் கண்டு மௌனம் சாதிக்க மாட்டேன். இழைக்கப்பட்ட தவறுகள் அனைத்தும் விரைவாக திருத்தப்படும். அதன் துவக்கமாக விளங்கப் போவது அன்று தாம் இழைத்த அதர்ம செயலுக்கான தண்டனை.